கோட்சார கிரக அமைப்புகள் ஏகப்பட்ட மாற்றங்களை தரப்போகுதுங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்ல பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக அவர் இருந்தாலும் அரசனாக்கி விடுது இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகம் ஆயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியானதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துடைய கோட்சார கிரக அமைப்புகள் ஒவ்வொரு தருணத்திலையும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதே சிறப்பு. அதுவும் பரணி நட்சத்திரம் உங்கள் ராசியாதிபதி சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது மன அழுத்தம் நீங்க போகுது, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க. நான் சொல்லக்கூடிய ஆதாரத்தை புரிஞ்சுக்கிடுங்க. திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. அந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு குரு பகவான் வீடு கொடுக்குறார். 6வது பாத்தியத்தில் நம்ம ராசிக்கு துளாராசிக்கு 6வது பாத்தியத்தில் தான் செவ்வாய் வரப்போகிறார். அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே வரப்போகிறார். குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாவுடைய பார்வையில் குரு அருமையான பரிவர்த்தனை. அதுபோக இந்த மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், குடும்பஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், தனஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி எல்லாமே செவ்வாய் தானுங்க துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. 6வது பாத்தியத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் தனகாரகனுடைய சாரத்தில் இருந்து தனகாரனையும் பார்த்து நம்ம ராசியை 8வது பார்வையை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதி செவ்வாய். குருவுக்கும் சனிக்கு மட்டும்தான் 3 பார்வை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. செவ்வாவுக்கும் 3 பார்வை இருக்குங்க. 3 பாத்தியத்தை பார்க்கலாம் செவ்வாய். 4வது பார்வையும் 7வது பார்வையும் 8வது பார்வையும் செவ்வாவுக்கு உண்டு. அப்போ துளாராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் 6ல் மறைஞ்சிருந்தாலும் சின்ன பரிவர்த்தனையோட நம்ம ராசியை பார்க்கிறாரு. மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்க போகுது, மன அழுத்தம் சரியாக போகுது. 2வது எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லாத இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தேன், வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. குண்டுமணி நகை வச்சுருந்தாலும் அடமானம் வச்சு பார்க்குற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன்னா இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதி நம்ம பார்க்குறாரு, நம்ம ராசியாதிபதி நம்மளை பார்க்குறாரு, தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் நம்மளை பார்க்கிறார். அப்போ செவ்வாய் பார்வை குரு பார்வை நம்ம ராசி மேலே படுவதால் குருமங்கள யோகம். நம்ம ராசியாதிபதி சுக்கிரன் தன்னுடைய சுயசாரம் பரணி நட்சத்திரத்தில் நம்ம ராசியை பார்க்கிறாரு, அதுவும் யோகம்தான். அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நம்ம ராசியை பார்ப்பதும், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு சொந்த நட்சத்திரத்தில் நம்ம ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு சொந்த சாரம், நம்ம ராசிக்கு 7வது பாத்தியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த சாரம். அப்போ 2மே தன்னுடைய சுயசாரத்திலிருந்து நம்ம ராசியை பார்ப்பதால் அருமையான நேரங்கள். எத்தனை நாள் வரைக்கும் இந்த நல்ல நேரம் இருக்குது சாமி? நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லது நடக்க மாட்டேங்குதே சாமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராசியில் பிறந்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடிக்கு மேலே இருக்காங்க. நான் பலன் சொல்கிறது என்னவோ எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் சொல்கிறேனுங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான தசாபுத்தி நடக்கும். நான் சொல்லிட்டு இருக்கிறது கோட்சார பலன், உங்களுடைய ஜாதக ரீதியாக உண்டான பலன் இல்லை. உங்கள் ஜாதக ரீதியான உண்டான பலன்னா இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இன்னாருக்கு இதுதான் நடக்குன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் இது கோட்சார பலன். நாள் வரைக்கும் சொல்கிறேனுங்க. 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தீராத சங்கடமாக இருந்தாலும் அந்த நாளில் நாம் முயற்சி செய்கிறதன் பட்சத்தில் தீர்த்துக்கிடலாம். மன வாழ்க்கை அமையலையன்ற சங்கடம் இருந்தாலும் சரி, அமைஞ்ச வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்ற சங்கடமாக இருந்தாலும் சரி, ஏன் தொழில் ரீதியாக பல விதமான சங்கடங்கள் இருக்குதுன்னு நினச்சாலும் சரி,
இப்போ தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஏப்ரல் மாதம் முழுமையாக உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்து தான் தீரணும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகி நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன், ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி பிரிஞ்சு போயிருக்கிறேனுங்க, விவாகரத்தாயிடுச்சு, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன், குழந்தை பாக்கியத்துக்காக போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, கேட்காத ஜோசியம் இல்லை, கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழிச்சு காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாய் போச்சு சாமின்னு சொல்லக்கூடிய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது, திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த நிகழ்வு அப்படின்றது நமக்கு நிறைவாக இருக்குது. இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ராசிக்கு 5வது பாத்தியத்துக்கு அதிபதி தான் புத்திர ஸ்தானாதிபதி. புத்திர ஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்தவரே குரு தான். இது எல்லாமே நமக்கு நல்ல சாதகமாக இருக்கிற பட்சத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான ஒரு நேரம் குழந்தை பாக்கியத்துக்கு. சரியா? இது இயற்கையோ செயற்கையோ அது உங்களுடைய உடலை பொறுத்து, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. புரியுதுங்களா? அது இயற்கையாக செயற்கையான்றது. ஆனால் இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான நேரம். அதே மாதிரி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். இந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகம், செவ்வாயுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகம், இந்த 2 யோகம் நம்ம ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறாங்க. அப்போ விரைய செலவு செஞ்சுக்கிடணும், விரைய சுப செலவு செஞ்சுக்கிடணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நல்ல நேரம். நான் வீடு வாசல் கட்டணுங்க, கட்டி முடிக்க முடியல, அரையும் குறையமாக நிற்கிது, இந்த நேரத்தில் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு பக்கம் கடனை வாங்கியாவது இருக்கிற வேலையை செஞ்சுக்கிடலாம். இல்லை சாமி, நான் வந்து வீடு கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்க, தொடங்குறதுக்கு இது நல்ல நாட்கள் கிடையாது. ஏன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பங்குனி மாதத்தில் வந்துடும். அந்த சூரியன் மாறுற பட்சத்தில் தான் நமக்கு வந்து அந்த சித்திரை மாதம் 1. சரியா? அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை நம்ம முடிச்சுக்கிடலாம், சரி செஞ்சுக்கிடலாம். இந்த மண்மனை தொடங்கிறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை வீடு கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கோ இது நல்ல நேரம் கிடையாது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அது வேண்டாம், 14 தேதிக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதியாக நம்ம குரு பகவான் வராரு இல்லையா, அந்த 3வது பாத்தியத்துக்கு அதிபதி தான் 9வது பாத்தியத்தில் இருந்து நம்ம 5வது பார்வையை நம்மளை பார்க்கிறார். அப்படி இருக்கிற சூழலில் அந்த மன தைரியம் அதிகமாக ஏற்படுத்தும், மன நிறைவு கொடுக்கும், மன அழுத்தம் எல்லாம் சரியாகும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிரகம் மாற்றம் அப்படின்றது இந்த லாபஸ்தானாதிபதி பார்வை நம்ம ராசி மேலே வந்து 14ஆம் தேதி படுது, சித்திரை 1ஆம் தேதி படும். அப்போ லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்ச நிலையில் வராரு. எப்போனா நமக்கு 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உச்ச நிலையில் வருவார். அப்போ அந்த 14 தேதிக்கு மேற்கொண்டு வெளியூர் போகிற மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட போகுது, அது ஒன்றும் இல்லை. அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை வர்றதுக்கு அல்லது நிரந்தர இருப்பிடம் ஒரு மனம் உருவாகிறதுக்கான சூழல் எல்லாமே அந்த 14 தேதியிலிருந்து நமக்கு ஏற்படும். அதுவும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் அந்த அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏப்ரல் மாதம் அமாவாசை, அந்த நாளில் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 2 பேருமே நம்ம ராசியை பார்ப்பாங்க. இது எப்போ சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த அமாவாசை அன்றைக்கி சொல்கிறேனுங்க. ஏப்ரல் மாதத்தில் எந்த நாள் அமாவாசைன்னு நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கிடுங்க. அந்த ஏப்ரல் மாதம் அமாவாசை முழுமையாக, அதாவது 60 நாளைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திதி அப்படின்னும் போது அந்த அமாவாசை திதி முன்னே 60 நாளைக்கு வருது. அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த அமாவாசையின் நாளில்
தொழில் நிமித்தமாக புதுசாக தொழில் தொடங்குறேனுங்க அப்படின்னா இந்த நாள் நீங்கள் மறுக்காமல் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி சாதித்தவங்களாக இருக்கட்டும், சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், பெரிய வசதி வாய்ப்புகளால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் இல்லையா, ஒரு சான்ஸை கொடுத்துருக்கும்ல. அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இந்த நேரத்தில் உருவாக்க போகுது. சார் அமாவாசையில் போய் நீங்கள் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன் வருவார், லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். அப்போ 2 பேருமே உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் நடக்கும். அதுவும் ஏப்ரல் மாதம் அமாவாசையில் தான் நடக்கும். இது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பொக்கிஷமான நாள். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஒரு பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது நமக்கு எத்தனை கிரகங்கள் பார்க்குன்னா, செவ்வாய் பார்வையும், சூரிய பார்வையும், சந்திர பார்வையும், சுக்கிர பார்வையும், குரு பார்வையும், 5 கிரகங்களுடைய பார்வை துளாராசி மேலே வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அமாவாசை. அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாக செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு, அதாவது முயற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? இதை அனுபவித்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பலன் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு, அந்த கிரகங்கள் ஏறி இருக்கிற சாரத்தை கொண்டு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது. புத்தகத்தில் படிக்கிறதோ ஒருத்தர் சொல்கிறதோ இதெல்லாம் ஒரு புறம். நடந்தால் தான் நமக்கு அது உண்மை. நடந்தால் தான் உண்மை. நான் சொல்லக்கூடிய ஜோசியம் ஒருத்தருக்கு நடந்தால் தான் நான் ஜோசியக்காரர் இல்லையா, நான் சொன்னது ஜோதிடம் இல்லைன்னா அது பொய். அதனால் நீங்கள் அனுபவிச்சு அடுத்த மாதம் நான் துளாராசிக்கு நான் பதிவு போடுவோம்ல, அந்த பதிவில் சொல்லுங்கள். சார் நீங்கள் போன மாதம் நீங்கள் சொன்ன விஷயம் நடந்தது இல்லை நடக்கலை, நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு தகுதியானவன் இல்லை பலன் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், எதுவாக இருந்தாலும் ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் தொடக்கத்தில் நான் பலன் போடும்போது நீங்கள் அந்த பதிவில் அந்த கமெண்ட் கொடுங்க. நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கிறேனுங்க. சரியா? அதுபோக இந்த ஏப்ரல் மாதம் வரை தான் இந்த ஆயுள் கால சாதக புத்தகம் செஞ்சு கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்களை தத்ரூபமாக தசாபுத்தி பலன்களிலிருந்து ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ விவரம் வேணுமோ எல்லாமே இதில் அடைக்க கொடுக்குறேனுங்க. நட்சத்திர பலனு, ராசி பலனு, லக்ன பலனு, தசா பலனு, புத்தி பலனு, கிரக பயிற்சி பலனு, அந்த 12 கட்டத்தில் வரக்கூடிய அந்த 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்குது, யார் சாரத்தில் இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், எல்லா சரித்திரமும் இருக்கும். இந்த ஜாதக புக்கு ஒருத்தருக்கு நான் எழுதி கொடுத்தா இந்த ஜாதகத்தை படித்தாவே கிட்டத்தட்ட ஒரு 20% ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம், ஜோதிடம் தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக அருமையாக எழுதி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் மாதம் வரை தான் இந்த அமைப்பு. ஏன்னா இது காசு பணத்துக்கு செய்யக்கூடிய வேலை இல்லை, என் தொழில் நிமித்தமாக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலை. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துளாராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன்.